வணக்கம்ப்பா. எடையை குறைக்கணும்னு நடப்பாங்க, ஓடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு அப்போ நல்லா சாப்பிடுவாங்கப்பா. சாதம் அது இதுன்னு இந்த அரிசியில் மாவுச்சத்துள்ள உணவுகள் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ எப்படி எடையே குறையாது. நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பச்சை காய்கறிகள் என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணணும். வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, இந்த கோவக்காயெல்லாம் கூட கழுவி ஒன்று சாப்பிட்லாம். சரி, அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொய்யா பழமாக சாப்பிடக்கூடாது. அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கும். பழமாக கொய்யா காய்னா கருங்காய் இல்லை, பழம்னா பழுத்த பழம்னா ரெண்டுக்கு நடுவு அரைக்காய் உதக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த காயை எடுத்து ஒரு காயை எடுத்து இவ்வளோ தண்டி காய் அது சாப்பிடும்போது வயிற்றில் போய் அடைச்சிக்கிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டோம்னா அப்புறம் சாப்பாடும் நம்மளுக்கு நிறைய எடுக்காது. மற்ற காய்கறி, கீரை, கூட்டு, பொரியல் எல்லாம் சாப்பிட்டுக்குங்க. சாதத்தோட அளவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு பில்லாயிரும். உங்களுக்கு எடையை குறைக்கிறதுக்கு ஒரு இது நல்ல முறை. அப்புறம் சுடு தண்ணி சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சூடாக காப்பி குடித்த மாதிரி ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க. எப்போவுமே சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது தான். இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சுடு தண்ணி குடிங்க. உங்களுக்கு எடை கண்டிப்பாக குறையும்.